ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டஞ்சன் போர்ட்டர் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மன்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற விதத்துல கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ட்டின் சிம்பிள உங்களோட கமெண்டா கொடுங்க. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாருங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். நம்ம ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி அந்த 4 அட்வென்ச்சரையும் தோக்கடிச்சு கைத்தாக்கில கெட்டி டஞ்சனோட என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்தை நோக்கி ஒயிட் ரேங்க்ல இருக்கிற பெட்ரான்னு சொல்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து, நீ தான் போர்ட்டரா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நாகியா, இந்த டஞ்சன் ரெயில்ல ஏதோ தப்பு நடந்ததா எனக்கு ரிப்போர்ட் கிடைச்சிச்சு, அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக நான் வந்திருக்கேன். டஞ்சன் ரெயிடுல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை நான் வெளிப்படையா சொல்றதை விடவும் அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு அவனோட மேஜிக் பேக ஒரு ரெக்கார்டிங் டிவைஸா யூஸ் பண்ணி அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக் நான் பார்த்ததே கிடையாது. இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இவங்க உனக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம உன்னை கொள்ளையும் பார்த்திருக்காங்க. ஆனா எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான 4 அட்வென்ச்சரை ஒரு சாதாரண போர்ட்டரா இருக்கிற நீ எப்படி தோக்கடிச்சேன்னு சொல்றதுதான் என்னோட கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இவங்க முகத்தை பார்க்கும்போது ஸ்மோக் மஷ்ரூமை தின்ன பாய்சன் அவங்களுக்கு உடம்புல ஏறின மாதிரில தெரியுது. உண்மைதான், இவங்க டஞ்சன் ரெயின்ல ஈடுபட்டு இருக்கும் போது கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டாங்க. அதுலதான் மஷ்ரூம் கலந்து இருந்துச்சு. அதனால ஏற்பட்ட சிம்டம்ஸ்னால தான் இந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மைதானே அட்வென்ச்சர்னு அவன் மிரட்டுறத பார்த்தோன்னே இவன் சொல்றது எல்லாமே போய். நாங்க எந்த விதமான மஷ்ரூமையும் சாப்பிடவே இல்லை. ஒரு ப்ராப்பரான சண்டையில தான் ஈடுபட்டோம். ஆனா கடைசியில பார்த்தா அது ஒரு டிராப்பா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஒரு லோயஸ்டான ஒயிட் லெவலை சேர்ந்த போர்ட்டரு கோல்ட் லெவல்ல சேர்ந்த எங்களை எப்படி தோக்கடிச்சான்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப நான் உண்மையிலேயே பாய்சன் கலந்த ஃபுட்டை எங்களுக்கு கொடுத்து நீ முதல்ல இருந்து எங்களுக்கு துரோகம் தான் பண்ணியா? என்னை மாதிரி ஒரு சாதாரண போர்ட்டரா இருக்கிறவன் உங்களை மாதிரி ஒன்னத்துக்கும் உதவாத அட்வென்ச்சரை எப்படி நம்ப முடியும்? அதனாலதான் ஒரு இன்சூரன்ஸ்க்காக இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். நார்மலா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்டிட்டோட அந்த ட்ரிங்க்ஸை கொடுத்து பாய்சன் எல்லாத்தையுமே நூலிஃபை பண்ணது தான் என்னோட பிளானாவே இருந்துச்சு. ஆனா நீங்க எனக்கு கடைசியில துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் இங்க நினைச்சேன். இது எல்லாமே உங்களோட தப்பு தான். இங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதாரண போர்ட்டர் கையால நாங்க தோத்துருக்கோம். இந்த கேவலத்தை எங்களால தாங்கவே முடியலன்னு அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப இங்க நடந்த சிச்சுவேஷன் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே நல்லபடியா கூட்டிட்டு போக வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகே, என்னோட வேலை முடிஞ்சிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறது பார்த்தோன்னே, நாகி நீ சிட்டியை நோக்கி தானே போற, நீ தாராளமா எங்க கூட வரலாம், அது ஃப்ரீயா இருந்தா எங்கனாலும் நான் வரதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன்னு அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அட்வென்ச்சர் அசோசியேஷன் மூலமா இங்க நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். போர்ட்டரா இருக்கிற என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே ரொம்ப சகஜம். நீங்க எனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நீ இந்த 4 பேரை தோக்கடிச்சிருக்கீல, இவங்க எல்லாருமே டான் கில்டுன்னு சொல்ற ஒரு அட்வென்ச்சர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இவங்களோட முக்கியமான வேலையே சாதாரண அட்வென்ச்சர் எல்லாரையுமே எந்த ஒரு ரீசனும் இல்லாம அவங்கள கொடுமைப்படுத்தி துன்புறுத்துறது தான் அவங்களோட கில்டோட ஒரு முக்கியமான நோக்கமாவே இருந்துட்டு இருக்கு. அதனால அவங்க கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோன்னு திரும்பி பார்த்தனா அவனோட மேஜிக் பேக்ல இருந்து ஒரு பிளாக் கலர்ல இருக்கிற ஒரு கிரியேச்சர் அவன் தலைய கவ்வி பிடிச்சு இருந்துட்டு இருக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அது ஷாக் ஆயிட்டு இருப்பான். குளூட்டனி, உன்ட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், மத்தவங்க முன்னாடி வெளியே வந்து நீ இந்த மாதிரி பயமுறுத்த கூடாதுன்னு. அது என்னதுன்னு உடனே சொல்லு. இவனோட பேரு குளூட்டனி. இவன் என்னோட மேஜிக் பேக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னோட மேஜிக் பேக்ல இருக்கிற ஐட்டத்தையும் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பராமரிக்கிற வேலையில தான் இவன் ஈடுபட்டு இருக்கான். அதுக்கு எக்ஸ்சேஞ்சா மேகி ஸ்டோன்ஸை நான் இவனுக்கு சாப்பாடா கொடுப்பேன். இப்ப நம்ம போன இந்த டஞ்சன்ல அதிகமான கலவரம்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா, அவங்க அந்த பாஸ் மான்ஸ்டரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அதிகமான ரேரான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு குப்பையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இவன் அங்க இருக்கிற ரேரான விலை மதிப்பான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவனோட மேஜிக் பேக்ல யாருக்குமே தெரியாம ஆட்டையை போட்டு வச்சிருப்பான். சீரியஸா சொல்லணும்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். அதுக்காகவே உனக்கு நான் டபுளா மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அதை எடுத்து கொடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக மேஜிக் ஸ்டோனை
அதுக்கு சாப்பாடா நீ கொடுத்துட்டு இருக்க. இத ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நானும் ஷாக் ஆனேன். ஆனா நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. குளூட்டனியும் நானும் ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டு இருக்கேன். அவன் எந்த விதத்துல என்ன காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க போயிட்டு இருந்த அந்த குதிரைகள் எல்லாமே எதையோ பார்த்து பயந்து அரண்டு கத்திட்டு இருக்கும். எதுக்காக குதிரைகள் எல்லாமே இப்படி கத்திட்டு இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு டஞ்சன் பிரேக் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு அவனுக்கு வந்துட்டு இருக்கும். இன்ஸ்பெக்டர் அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு டஞ்சன் பிரேக் ஏற்பட போகுது. என்னது டஞ்சன் பிரேக்கா? உன்னால எப்படி அதை கரெக்டா சொல்ல முடியுது? மேஜிக் டிடெக்ஷன் ஸ்கில் ஏதாச்சும் உனக்கு இருந்துட்டு இருக்கா? என்னோட உள்ளுணர்வு தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போறதா சொல்லிட்டு இருக்கு. உள்ளுணர்வா? தேவையில்லாம ஜோக் அடிச்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு டைமும் கிடையாது. நம்ம சீக்கிரத்துல போய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அப்படி இல்லனா அதனால ஏற்படுற ஆபத்து பல மடங்கு பயங்கரமா இருக்கும். இன்வெஸ்டிகேட்டரா இருக்கிற என்னாலேயே அங்க நடக்க போற எதையுமே புரிஞ்சிக்க முடியல. ஒரு சாதாரண டஞ்சன் ப்ரோட்டரா இருக்கிற இவனால எப்படி டஞ்சன் பிரேக்க உணர முடிஞ்சிச்சு? உண்மையிலேயே அது டஞ்சன் பிரேக் தான். ஏன்னா அங்க இருக்கிற மேஜிக் ஸ்டோன்ஸோட ஸ்மெல் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்குன்னு குளூட்டனி சொல்றத கேட்டோன்னே உடனே அவங்க எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா எப்பனாலும் அந்த டஞ்சன் பிரேக் ஏற்படுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்க இவ்வளவு தொலைதூரத்துல டஞ்சன் பிரேக் ஏற்பட போறதுன்னு சொல்ற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டஞ்சன் பிரேக் ஏற்பட்டத நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தே பார்த்திருப்பான். என்ன நடந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங்ஸை என்னால எப்பவுமே மறக்கவே முடியாது. இவன் சொல்ற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே டஞ்சன் பிரேக் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே இருந்தாலும் இவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு டஞ்சன் பிரேக் ஏற்படுறத யாராலையும் சென்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. டஞ்சன் பிரேக்கே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துட்டு இருக்கு. காரணம் பக்கத்துல ஒரு வில்லேஜ் ஒன்னு இருந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் டஞ்சன் பிரேக் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த வில்லேஜ் மொத்தமா அழியதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த வில்லேஜ்ல அட்வென்ச்சர்ஸ் யாராச்சும் இருந்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில்வர் ரேங்கும் 2 பிரான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க இதுக்குள்ள போவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டோன்னே அங்க வந்த ஒரு சோல்ஜரை ஏற்கனவே வந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி சிட்டியை நோக்கி கூட்டிட்டு போவதுக்காக அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவும் பெட்ராவும் சேர்ந்து 2 பேருமே வில்லேஜ் நோக்கி கன்ஃபார்ம் பண்ணதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. வில்லேஜ் போய் பார்த்தனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பதட்டத்துல எதையோ நினைச்சு கவலையில கத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா எங்க வில்லேஜ் பக்கத்துல ஒரு டஞ்சன் பிரேக் ஒன்னு ஏற்பட போகுது. எதுக்காக தேவையில்லாம நீங்க 2 பேரும் இங்க அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க. உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னே தெரியல எங்க லீடர் திடீர்னு காணாம போயிட்டான். அவன் வர்ற வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பிரான்ஸ் ரேங்க சேர்ந்த நெக்ரோமான்சரா இருக்கிற வேனும் காப்பர் ரேங்கா இருக்கிற மார்ஷல் ஆர்டிஸ்டா இருக்கிற நெருவும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே பார்க்கும்போது என்னோட சந்தேகம் எல்லாமே கரெக்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு ஹையர் ரேங்க சேர்ந்த ஒரு அட்வென்ச்சர் தன்னோட லோ ரேங்க சேர்ந்த பார்ட்டி மெம்பர்ஸ கூட்டிட்டு இந்த டஞ்சனுக்குள்ள போவதுக்காக வந்திருக்கான். ஆனா இந்த டஞ்சன் திடீர்னு பவர்ஃபுல்லா மாறுற விஷயம் தெரிஞ்சோன அவனோட லோ ரேங்க்ல இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி விட்டுட்டு அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இது நடக்கிறது எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு. அசோசியேஷனை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சாதாரணமா ஒரு ஃபைனை போட்டு எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. அட்வென்ச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதாரண ஃபைனுக்கு தான் சமம். அதை அவங்க நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இந்த வில்லேஜை சேர்ந்த மக்கள் எல்லாருமே டஞ்சன் பிரேக் ஏற்பட்டுச்சுன்னா மொத்தமா அழிஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி டஞ்சன் பிரேக் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்வென்ச்சர் அசோசியேஷன்ல இருந்து இந்த இடத்தை நோக்கி வந்து சேரதுக்குள்ளேயே ராத்திரியோட ராத்திரியா இந்த வில்லேஜ் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிரும். அட்வென்ச்சர்ஸா இருக்கிறவங்க ஒன்னும் ஹீரோஸோ இல்ல சேவியர்ஸோ கிடையாது. அவங்களை மாதிரி ஒரு பயங்கரமானவங்களை பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக எந்த அளவுக்கும் பயங்கரமான விஷயத்தை அவங்க பண்ணதுக்கும் தயங்கவே மாட்டாங்க. அட்வென்ச்சரோட பவரை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த டஞ்சன் பிரேக்ல இருந்து ஏற்படுற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தடுக்க முடியும். சாதாரண போட்டரா இருக்கிற என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல. உடனே இங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேற்றியே ஆகணும். எத்தனை பேரை உன்னால காப்பாற்ற முடியும் நினைச்சிட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்துல இங்க விண்டர் ஆரம்பிச்சிரும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வீட்டை இழந்துட்டாங்கன்னா அவங்க மான்ஸ்டரால சாவறாங்களோ இல்லையோ அந்த குளிர்லயே நடுங்கி அவங்களோட கதை மொத்தமா முடிஞ்சிரும். அதனால இப்ப இந்த வில்லேஜுக்கு தேவையானது ஒரு போட்டர் கிடையாது, ஒரு நல்ல ஒரு ஓவர் பவரான அட்வென்ச்சர் தானே. ஏற்கனவே ஜெஃப்ரோன்ட்ட இருந்து ஆட்டையை போட்டு அவனோட கோல்டன் பேட்ஜ எடுத்து கழுத்துல போட்டுட்டு பக்கத்துல ஒரு டஞ்சன் பிரேக் ஏற்படுறதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இந்த வில்லேஜ் நோக்கி நான் வந்தேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த டஞ்சன் பிரேக் திடீர்னு ஏற்படுறதுனால யாராச்சும் அதுக்குள்ள போய் அதை கம்ப்ளீட் பண்றது மூலமா அதுல கிடைக்கிற ரிவார்டையும் எல்லாத்தையுமே அவங்களையும் மொத்தமா சொந்தமாக்கிக்கலாம்ல. எந்த விதமான ஃபீஸையும் அசோசியேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். உண்மையிலே சொல்லணும்னா இதை ஜாக்பாட்னு சொல்லுவாங்க. என்னது, இவன் தனியா போய் அந்த டஞ்சனை கிளியர் பண்ண போறானா? அவன் கழுத்துல போட்டிருக்கிற பேட்ஜோட கலரை பார்த்தா அது ஒரு கோல்ட் ரேங்க் அட்வென்ச்சரோட பேட்ஜா இருந்துட்டு இருக்கும். இவனோட பேட்ஜை பார்க்கும்போது கண்டிப்பா இவனால அதை பண்ண முடியும்னு அவங்க 2 பேரையுமே அவன் நம்ப வச்சுட்டு இருப்பான். இந்த 2 அட்வென்ச்சரோட ஹெல்ப் என் கூட இருந்தா மட்டும்தான் என்னால
என்னால அந்த டஞ்சனை வேகமா கிளியர் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் ஒரு அட்வென்ச்சரா நடிக்கிறதா நல்லதுன்னு என் கூட நீங்க மட்டும் இந்த டஞ்சன் ரைட நோக்கி நீங்க வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்ட சரிசமமா நம்ம பிரிச்சு எடுத்துக்கிட்டோன்னு அவர் அட்வென்ச்சராவே நடிச்சு அந்த டஞ்சனுக்குள்ள போறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.